நந்தனாக்கும் நர்மதாக்கும் நீ கம்பேரிசன் யார் நல்லா இருக்கா? 2 பில் கொடுக்குறாங்க. பேக்கிங் சார்ஜஸ்ன்னு போட்டு 15 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது எப்படியே எடுத்துன்னு போங்க நான் சொல்லுவாங்க. இந்த பைக்கு 15 ரூபா போடுவாங்களா? இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. நீ கேட்டியாடா? மாமா அந்த பில்லெல்லாம் பத்திரமா வை, நான் பார்த்துருவேன். என்னடா எடுத்தோடனே பேட்டரி பண்ணுறீங்க வீடியோக்கு? இது வந்து நம்ம கேஸ் போடலான்னா நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்க போகிறேன். என்னடா வெஜ் பிரியாணின்னு போட்டிருக்கு? எடுத்தோடனே டென்ஷன் பண்ணுறாங்கடா இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நந்தனா பிரியாணி ட்ரை பண்ணலாமா, நர்மதா ட்ரை பண்ணலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டி பிரபு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேரிஷன் வீடியோ தான் கைஸ். இனிமேல் எவ்ரி சண்டே ஏதாவது 2 ஃபுட்டு வந்து கம்பேர் பண்ணி வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். எவ்ரி சண்டே வந்துடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரியாணி தான், மோஸ்ட்டாக பிரியாணி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே கம்பேரிஷன் டேயில் 2 பிரியாணி பார்க்க போகிறேன் கைஸ். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ நார்மல் சென்னை ஸ்டைல் பிரியாணி. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி. எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நந்தனா பேலஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நர்மதா வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. ஆனால் சரியான ரெஸ்டாரண்ட்டு. பெங்களூரில் நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் போகிறப்பே அங்கே அந்த மேக்னா ஃபுட்ஸ் அவங்களோட தான் இந்த நர்மதா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நந்தனாக்கும் நர்மதாக்கும் நீ கம்பேரிசன் யார் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறேன். பிரியாணியை சொன்னேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போன்லெஸ் பிரியாணின்னு ஒன்று இருக்கும் பாருங்க கைஸ், அதுதான் வாங்கியிருக்கோம். அது எதில் நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க வெளியே எடுக்கிறேன் கைஸ். என்னன்னு தெரில, ஒரு 2 வாரமாக பெங்களூர் போகணும், பெங்களூர் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஒரே ஆசையாக இருக்குது. ஆனால் சில கட்டுப்பாடுகளில் இருக்கிறதுனால நான் இப்போ பெங்களூருக்கு வர முடியும்னா அது சால்னாவா, குழம்பு, ரைத்தா, அதுக்கப்புறம் பில்லு எவ்வளோ? 373 ருபீஸ். இது என்னடா பேக்கிங் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்காங்க. நர்மதா ஸ்பெஷல் பிரியாணி 340 ருபீஸ் போட்டிருக்கு. பேக்கிங் சார்ஜஸ்ன்னு போட்டு 15 ருபீஸ் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி வெறும் கையில் கொடுப்பாங்களா பிரியாணி? வந்து யாராவது போய் டேக் வாங்கினா கையில் பிரியாணி கொடுத்து விடுவாங்களா? ஜோக் காட்டுறீங்களா? இது அவங்களோட தான், அவங்களோட நேம் போட்டு நர்மதா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு போட்டு அது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மல் கவர்லாம். இந்த பைக்கு 15 ரூபா போடுவாங்களா? இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. இந்த உலகத்தில் ஒருத்தனும் ஒழுங்கில்லை. இதுலேயும் போட்டிருக்காங்க பேக்கிங் சார்ஜஸ் தனியாக, இதுலேயும் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க பாருங்க கைஸ். எவ்வளோ ஹோட்டல்ஸில் போய் பார்த்துருக்கோம், இது எப்படி பேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்கன்னு எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நீ கேட்டியாடா? கேட்டேன், ரெகுலராக போடுறது. ரெகுலராக எல்லாருக்கும் போடுறது தான்டாங்க. இது சரியில்லையே, தப்பாச்சே. பில்லை வை. இவங்களும் பை ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ், அவங்களோட பெரிய பையை கொடுத்துருக்காங்க. நந்தனா பேலஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னடா எடுத்தோடனே பேட்டரி பண்ணுறீங்க வீடியோக்கு? அந்த சால்னா, ரைத்தா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க போல் கைஸ். இது நேரில் போய் வாங்கினது இத்தனைக்கும் 2 பில் கொடுக்குறாங்க கைஸ். இதுதான் வந்து நந்தனா பேலஸோட பேக்கேஜ். சுப்ரீம் சிக்கன் போன்லெஸ் பிரியாணி 330. சிங்கிள் பிரியாணி பேக்கிங் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்களா? 25 ருபீஸ். பா 25 ருபீஸ்ரா? என்னடா 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பேக்கிங் சார்ஜுக்கு? என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? எனக்கு ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி தான். நீங்கள் இந்த 2 ரெஸ்டாரண்ட்காரங்க கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வீடியோவை. எனக்கு இதை மட்டும் சிம்பிளாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பேக்கிங் சார்ஜஸ்னால் இந்த டப்பா நீங்கள் போய் இங்கே 150 ரூபா பிரியாணி கடையில் வாங்கினாலும் இதுதான், இந்த டப்பாவில் தான் கொடுப்பான். இது வந்து நீங்கள் கொடுக்குறது எல்லோரும் கொடுக்குறது தான். இந்த 2 பைக்கும் இதுக்கு நர்மதாவில் 15 ரூபாவும் நந்தனாவில் 25 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். இது லா படி கரெக்டா அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை பற்றி நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசினான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவன் வேறு ஒரு கடைக்கு பேசினான், மணிஷ் தம் பிரியாணிக்கு வந்து அவன் கேஸே போட்டேன்னு சொன்னான். அதில் அவன் வின்னும் பண்ணான். எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், எனக்கு செம்ம காண்டாகவும் இருக்குது. எனக்கு இது காண்டாக இருக்கிறதையும் தாண்டி இது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குது. எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேக்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க? மற்றபடி இப்போ போய் டேக் வேணும்னா கையிலையா கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இது எப்படி எடுத்துன்னு போங்க நான் சொல்லுவாங்க. இல்லை இதுக்கு வந்து நம்ம கேஸ் போடலான்னா நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்க போகிறேன். ஏன்னா அவன் போட்டிருக்கான் சம்பவம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் இருக்குது. செஞ்சுட்டா போச்சு. என்னடா வெஜ் பிரியாணின்னு போட்டிருக்கு? எத்தனை டென்ஷன் பண்ணுறாங்கடா இன்றைக்கி. நானை வந்து பெண்ணில் போட்டிருக்காங்களா இன்றைக்கி? என்னடா டேய், வீடியோ ஆரம்பிக்கும் போது இப்படியாடா ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நந்தனா பிரியாணி ட்ரை பண்ணலாமா, நர்மதா ட்ரை பண்ணலாமா? நர்மதாவா? ஓகே, அவனுக்கு ஏதோ நர்மதா தான் பிடிக்கும் போல். மாமா அந்த பில்லெல்லாம் பத்திரமா வை. ஃபஸ்ட்டு ரைஸை வந்து கொட்டிக்கலாம். எஸ், நர்மதாஸ்
ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. பா 3 பேர் சாப்பிட்லாம் போலே இப்போ நம்ம சாப்பிட்ற கண்டிஷனுக்கு. ஃபுல்லாக கைஸ் ஓப்பன் பண்ணி கொட்டியாச்சு. 330 ரூபாய்க்கு வாங்கினா 3 பேர் சாப்பிட்லாம் போல். இதுதான் கைஸ் நர்மதாவில் இருக்க குவான்டிட்டி. அண்ட் அது கூட கொடுத்துருக்க சிக்கனை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த போன்லெஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. தாறுமாறாக இருக்குது. பச்சை மிளகா வாசனை மூக்குள்ள இங்கே இவ்வளோ தூரத்துலேருந்தே ஏறுது. பெரிய பெரிய மிளகாவாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரைத்தாவும் அந்த சால்னாவும் இருக்கும் கைஸ். இப்போ நம்ம நந்தனாவை பிரிக்கலாம். இதுதான் கைஸ் நந்தனாவோட அந்த போன்லெஸ் பிரியாணியோட குவான்டிட்டி. இவங்களும் நிறையான குவான்டிட்டி தான்டா கைஸ். பிளேட்டை பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கோம். இதுலேயும் கிட்டத்தட்ட இன்றைக்கி வெயிட்டை தூக்கி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சிக்கனை போடல, இருங்க சிக்கனை போட்டு சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை விட கொஞ்சம் நர்மதாவில் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. லட்டு மாதிரி வந்து சொல்கிறானே. இதில் வந்து கத்திரிக்காய் ரைத்தாலாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது மோர் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ரைத்தா கொடுக்கும், வெறும் அந்த மோர் மாதிரி இருக்கிறது கொடுப்பாங்க. சொல்ல நல்லா தண்ணியாக இருக்கும். வெங்காயம் போட்டிருப்பாங்க, பட் ஸ்டில் அப்படியே ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். அது இதுக்கு அதுதான் கை செட் ஆகும். அந்த ஆந்திரா ஸ்டைல் பிரியாணிக்கெலாம் அதுதான் செட் ஆகும். ஸோ அவங்களோட சால்னா இருக்குது, ஜாமுன் கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்வீட்லாம் கொடுக்கல, சால்னாவும் ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. இதை பிரித்தா கீழே ஊற்றிக்கும், அப்போயே சாப்பிட்றப்ப பிரிக்கலாம். கைஸ் ரெண்டுமே வந்து பார்த்தாச்சு. கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நந்தனா விட நர்மதாவில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நர்மதா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆனதுனால ஃபஸ்ட்டு நர்மதாவில் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ல வரும், அவ்வளோ கொடுத்துருக்காங்க. கிரெயின்ஸ்லாம் பெருசாக இருக்குது. ரைஸ் தொடுறப்பையும் நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணியில் வந்து வெறும் ரைஸில் அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்காது. இருந்தாலும் தனியாக ஒரு கம்பேரிசன் வந்துட்டா இதெல்லாம் பார்க்கணும். அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேக்னா ஃபுட் சொல்லவே தேவையில்ல. அரோமேட்டிக்காக இருக்குது ரைஸ், சூப்பர் அரோமேட்டிக். ஒரு ரைஸும் உதிரியாக நல்லா பெருசாக அழகாக இருக்குது. அதுலேயும் நிறைய மசாலாஸ் தெரியுது கைஸ். நான் கூட ரொம்ப சட்டிலாக இருக்கும்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. அதுலேயும் நிறைய மசாலாஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரியாணியோட குஸ்கா, இந்த நார்மல் ரைஸ் இருக்கும்ல அதுன்னு, இது தான் குறுக்க வருவான். கொஞ்சம் எனக்கு உரமரமாக வச்சிடணும் கிராம்பை. பார்க்குறப்ப தெரியும். நல்ல ரைஸ் பெருசாக சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சிக்கன் வந்து எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க்குறப்ப தெரியும் ரைஸ், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ரைஸுக்கு இது கரெக்டான ஒரு லெவல் ஆஃப் சிக்கன் தான். கொஞ்சம் அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு நல்ல திக்கான ஒரு தொக்கு வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே ரைஸில் போட்டு அடிப்போம். கிரேவிஸில் இந்த மாதிரி சிக்கன் பண்ணுறதுலாம் அந்த இதை தொட்டு இப்படி பண்ணுறப்பே அது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வருது, அது உங்களுக்கு கேட்காது, எனக்கு கேட்குது. ஓவரால் வந்து அந்த க்ரீன் சில்லி ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருக்குது. அந்த சிக்கனில் வந்து நல்ல ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. அந்த ஓவரால் ஸ்பைசினஸ் வந்து அந்த மசாலாவையும் தாண்டி அந்த க்ரீன் சில்லிலேருந்து வருது. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பீசஸும் நல்ல போன்லெஸ் பீசஸ் தான், ஆனால் குட்டி பீசஸ் தான். நல்ல ஒரு போன்லெஸ் தான். ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே செஸ்ட்டு பீஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்டாக. அதனால் இந்த ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரம், மசாலாஸும் சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. அது நான் இல்லைன்னு சும்மாலாம் சொல்ல மாட்டேன். நம்ம எப்போயுமே அப்படி தாங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது தான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அவங்க பேக்கிங் சார்ஜஸ் போட்டது நல்லா இல்லை, ஆனால் அவங்க பிரியாணி நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சின்னதாக, ஓகே இது இன்னும் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னா, அந்த மசாலாஸ்க்கு வந்து கொஞ்சம் டாமினேஷன். ஏன்னா மசாலா நல்லா இருக்குது, பட் அந்த க்ரீன் சில்லி அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அது மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், அவங்களோட சால்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீ ஃபுல்லாக கார்ப் தான் லோடிங், நோ ப்ரோட்டீன். சிக்கன் கிரேவி, லிட்டில் பிட் ஆஃப் ஸ்வீட்னஸ் ப்ளஸ் ஸ்பைசினஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க அந்த கிரேவியில். அதனால் இது கூட வச்சு சாப்பிட்றப்ப அந்த தேங்காய் வந்து லைட்டாக இந்த காரத்தை வந்து கம்மி பண்ணோம். பரவாயில்ல, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. லைக் நான் தனியாக தான் ஊற்றி சாப்பிட்டேன், பட் இது கூடயே அதாவது அந்த சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்கன் மசாலா மேலேயே இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டா கூட தேங்காய் போட்ட கிரேவி வந்து இந்த மசாலாவை லைட்டாக அப்படியே அமைக்க விடலாம். ஸோ சாப்பிட்றப்ப சூப்பர் ஃபீலாக இருக்குது. டேய் மனசே ஆற மாட்டேங்கிறா எனக்கு. திரும்ப சாப்பிட்ற போது கூட அந்த பேக்கிங் தான்டா ஞாபகம் வருது. ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ வருது? 25 + 15 40 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கலாம்? எங்கள் ஏரியாவில் பிரிஞ்சு 30 ரூபா தான்டா. கைஸ் நீங்கள் நார்த் சென்னை சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கவங்களோட மோஸ்ட்
மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சே பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற சின்ன சின்ன கடைகளில் இருக்கிற இந்த பிரிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ வெஜிடபிள் பிரியாணி, இட்ஸ் நாட் லைக் நீங்கள் எங்கேயுமே அது மாதிரி சாப்பிட்ருக்க முடியாது. ஒன்லி நார்த் சென்னையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய கடையில் 10 ரூபீஸ்லேருந்து கொடுப்பாங்க. அதுதான் ஹைலைட்டு. 10, 20, 30 அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய ஸ்கூல் போகிற பசங்க வந்து அதை டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போவாங்க. வேலைக்கு போகிறவங்களே வந்து அதை டிஃபன் பாக்ஸில் 30 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு 30 ரூபீஸில் லஞ்சே முடிஞ்சிடும். 25க்கும் இவங்க 15க்கும் பேக்கிங் சார்ஜஸே பண்ணுறாங்க. என்னதான் ஃபுட்டு நல்லா இருந்தாலும் எனக்கு அது மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே இந்த ரைத்தாவும் அப்படியே மனசு கஷ்டத்தோடு ஊற்றிடுறேன். நீங்கள் நம்ம ஊர் ரைத்தா மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இந்த இதுக்கு இதுதான் செட் ஆகும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மிளகாவோட சாப்பிட்டா இன்னும் பயங்கரமாக இருக்கும். பிளாஸ்ட் டேஸ்ட்டு நர்மதாவில். ஒரு நாள் நம்ம நேரில் போய் வீடியோ பண்ணலாம். அப்போ கேட்போம் உங்ககிட்ட. இப்போயே கேட்டிருக்கேன் பேக்கிங் சார்ஜஸ். ஐயோ அந்த பேக்கிங் சார்ஜஸை என் மண்டேலேருந்து எடுங்கடா. பட் டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்குது. எனக்கு நிறைய பெங்களூரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க சண்டேனாலே எனக்கு இந்த நர்மதா பிரியாணி தான் ஒரு ரொட்டீன் மாதிரி அது அப்படின்னு. நான் இது வரைக்கும் சென்னையில் ட்ரை பண்ணவே இல்லை. பெங்களூரில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பர் இம்ப்ரெஷன் அவங்க மேலே கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரைஸ் அலோன் டேஸ்ட் வாஸ் குட். அண்ட் அந்த சிக்கன் மசாலா ஸோ வெரி நைஸ். அண்ட் அந்த கிரேவி சூப்பராக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதில் தேங்காய் போட்டு அண்ட் அந்த தயிரோடு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது கைஸ். இதோட மார்க்லாம் வந்து தனியாக கொடுக்குறேன். இதை சாப்பிட்டுட்டு, அதாவது நந்தனாவில் சாப்பிட்டுட்டு, நந்தனாவோட கலரே எடா கூடமாக இருக்குடா. இது எப்படி இந்த சிக்கன் ஒரு மாதிரி எல்லோ அண்ட் க்ரீனிஷாக இருந்ததோ, இது முழுக்க அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அண்ட் ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆரஞ்சிஷாக தான் இருக்குது. நர்மதா பிரியாணி அளவுக்கு இந்த நந்தனா பிரியாணி சாஃப்டாக இல்லை, ஓரளவுக்கு விதையாக தான் இருக்குது. டூ மச் ஆஃப் மசாலா. அந்த ரைஸு மட்டுமே காரமாக இருக்குது. இந்த மசாலாவெலாம் தொடவே இல்லை இருந்தோம். அந்த சிக்கன் மசாலாவை, அந்த வெறும் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டுமே காரம், செம்ம காரம். அந்த காரன்றதை தாண்டி அந்த பட்டை கிராம்பு வாசனைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஐயா இருக்குது. ஆமாம், செம்ம ஐயா இருக்குது அந்த பட்டை கிராம்போட ஃப்ளேவர்ஸு. செம்ம காரண்டா. ஸோ இப்போ அந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் நிறையா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிக்கன் குவான்டிட்டி வந்து ரெண்டுத்தையுமே நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த பீசஸ் வந்து அந்த குட்டி குட்டி போன்லெஸ் பீசஸ். இவங்களோட சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நர்மதா கறியை விட நந்தனா கறி சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய பீஸ் கூட பாருங்கள், கை வச்சோன்னு உடையுது. ஆல்ரெடி காரமாக இருக்குது. இதில் வந்து இந்த மசாலா வேறு போட்டு பெரட்டுறேன். இந்த கம்பேரிசனுக்காக தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஸ்பைசியான பிரியாணி வேணும்னு நினச்சேன். வா உப்பு செம்ம அதிகம், காரம் செம்ம அதிகம், மசாலா செம்ம அதிகம், எல்லாமே செம்ம அதிகம். திஸ் இஸ் ஆந்திரா பிரியாணி ஃபார் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் அந்த பார்க்க என்ன தான் ரெட் கலரில் இருந்தாலும் இதுலேயே க்ரீன் சில்லியோட வாசம் அதிகமாக இருக்குது. அந்த ஃப்ளேவர், க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. சிக்கன் சாஃப்டாக இருக்குது. நான் இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா இதிலெல்லாம் மந்திரிச்சு போட்ட மாதிரி எல்லாமே பெருசாக முழுசாக இருக்குது. அரைச்சி கூட போடல அப்படியே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏலக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ரைஸும் சரி, அந்த மசாலாவும் சரி, செம்ம ஆடு. ஆனால் காரம் ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக தான் இருக்குது. இது காரம் வந்து ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் மசாலா ஓவர் டூவாக இருக்குது. எஸ், பட் அந்த காரம் வந்து என் டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் அப்படியே வேக் பண்ணி விடுது. டேய் ரொம்ப நாளாக நீ கம்முன்னு இருந்தியடான்னு. ட்ரூலே கைஸ். இப்போ வெறும் ரைஸ் எடுத்து அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காரமாக இருக்கும் தெரிஞ்சு அதை கம்மியாக எடுக்கிறேன்னா பற்றியா நான். இதுலேயும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் என்னென்னா இதுலேயும் உப்பு அதிகமாக இருக்குது. இட்ஸ் நாட் ப்ளசண்ட்டான ஒரு கிரேவி கிடையாது. ஆனால் நல்ல காரமான, நல்ல உப்பு அதிகமான ஒரு கிரேவி. நல்லா இருக்குது அந்த கிரேவியோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப. பட் என்னென்னா ரொம்ப மசாலாவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஃபுல்லாகவே கொடுக்குது. ஃபஸ்ட்டு பைட்லேருந்து ஓவர் டூ மசாலா மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ இதில் ரைத்தா ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ரைத்தா தான் என்னை காம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவங்க பரவாயில்ல, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பிரியாணிக்கு வந்து தண்ணியாக தான் கொடுக்கணும். விஜயவாடா தெரியுமா உங்களுக்கு? அங்கேயே போய் நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். விஜயவாடா ப்ளேலிஸ்ட் போடுறோம், போய் பாருங்கள். காரம் அப்படின்னா அங்கே தான். அங்கெல்லாம் போய் நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணியை விடுங்க, ஒரு தோசைக்கு சட்னி சாப்பிட்டேன். அந்த மாதிரி இருக்கும். விஜயவாடாவில் போயிட்டு ஒரிஜினல் புழுகுழு அந்த இது சாப்பிட்டேன். அதெல்லாம் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ இந்த ஏன் இது சம்மந்தமே இல்லாமல் நடுவில் சொல்கிறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான். நம்ம சேனலில் பல விதமான வீடியோஸ் இருக்குது, 1000க்கும் மேலே வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு வீடியோ பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கே பார்க்கலாம். ஏன்னா 1300 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, விஜயவாடா, டெல்லி, ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பை, காஷ்மீர், கேரளா. நம்ம போடாததே கிடையாது. ஏன் பேசிகிட்டு இருந்தோம்னா லைட்டாக காரமாக இருந்தது, அதனால தான். தயிரை ஊற்றினோன்னு எல்லாமே கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆயிடுறானுங்க. நான் டேஸ்ட்டாக இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நந்தனாவை, நல்லா தான் இருக்குது சாப்பிட. ஆனால் எல்லாம் ஓவராக இருக்குது. இந்த பிரியாணி எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி கொடுப்பேன். இது வாங்கி கொடுப்பாங்க கேட்டால் பயப்படுவேன். ஆனால் இதை என் மாமாவுக்கு வாங்கி கொடுப்பேன், காரமாக இது சாப்பிட்றா அப்படின்ட்டு. பட் இது நல்லா இருக்குது. இந்த பிப்ரவரியில் மோஸ்ட்டாக நிறைய அப்லோட்ஸ் வந்து வரும். ஜானில் வீக்லி 3 அப்லோட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் மேக்ஸிமம் 5 to 6 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதில் எவ்ரி சண்டே வந்து கம்பேரிசன் வீடியோ வரும். அம்மாவோட குக்கிங் வீடியோஸ் போட வைக்கலான்னு இருக்கேன். அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் ஆகுது அம்மாவோட குக்கிங் வீடியோஸ் போடுறேன். எவ்ரி சண்டே நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். 12 PM வீடியோஸ் வந்துடும். அண்ட் எவ்ரிடே வந்து 6 PM உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதனால வீடியோஸ் நம்ம பண்ணதில்லை. பட் சும்மா ஒரு 2 வாட்டி போய் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நர்மதாவில் நான் சென்னையில் சாப்பிட்டதே இல்லை, பெங்களூரில் சாப்பிட்ருக்கேன். ஸோ நந்தனாக்கும் நர்மதா எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரே பிரியாணி கம்பேர் பண்ணுறதுனால தேர்ட்டி இந்த ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது 2 கடையிலேருந்து வாங்கணும். பிரியாணி பார்த்தீங்கன்னா 2 பிரியாணியுமே நல்லா தான் இருக்குது. பேக்கிங் சார்ஜுன்னு ஒன்று போட்டது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓப்பனாக பர்சனலாக நான் சொன்னேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வரவங்க உங்கள் பிரியாணிக்கு தான் காசு கொடுக்க முடியும், நீங்கள் இதில் அப்போனா டேக்கவே இல்லைன்னு போட்டுருங்க. அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அனுப்பி நான் இதை கேட்க போகிறேன். கேட்டு இல்லை இது கேஸ் போடலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ண தான் போகிறேன். பிரியாணி வைஸ் எது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரைஸ் எனக்கு நர்மதாவில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரைஸ் வந்து ஒரு கரெக்டாக டேஸ்டியான ஒரு ரைஸ் அண்ட் சாஃப்டாகவும் இருந்தது. நந்தனாவோட ரைஸ் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் வேற விதையாக தான் இருந்தது. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதாவில் வந்து மசாலா கொஞ்சம் கம்மியாகவும் க்ரீன் சில்லியோட டேஸ்ட் தான் அதிகமாக இருந்தது. இதில் வந்து மசாலா சூப்பராக இருந்தது. அந்த சிக்கன் மசாலா வந்து டாப்பாக இருக்குது, நல்ல காரம், நல்ல உப்பு எல்லாமே அதிகம். அண்ட் அதே மாதிரி இந்த சிக்கனும் வந்து இவங்களதை விட சாஃப்டாக இருந்தது. இதுவும் சாஃப்ட்டு தான், பட் இதை விட நந்தனாவில் செம்ம சாஃப்டாக இருந்தது. கிரேவி வந்து நர்மதாவில் சூப்பராக இருந்தது, நந்தனாவில் ஓகே. ரைத்தா இவங்க நல்லா தண்ணியாக இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க ஆஸ் யூஷுவல் நம்ம ஊருக்கு ரைத்தா மாதிரி ஆனியனை மட்டும் சின்னதாக வெட்டி போட்டு கேர்டு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருந்தது. நர்மதாவில் ஸ்வீட் கொடுக்கல, இவங்க ஒரு ஜாமுன் கொடுத்துருக்காங்க. 2 பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டிஸ் இருக்குது. குவான்டிட்டியை பற்றி சொல்லணும்னா நர்மதாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த சண்டேக்கான ஃபுட் கம்பேரிஷனில் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு என்ன கம்பேர் பண்ணலாம், எந்த பிராண்ட் 2த்தையும் கம்பேர் பண்ணலான்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன், படிச்சுட்டு அதுலேருந்து நான் ஒரு வாரத்துலேயும் ஒன்று போடுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். Hope you guys enjoyed the video. See you in another great video. Thanks for watching. Tata, bye bye.